Very nice. Malad. जय श्री कृष्ण। जय श्री कृष्ण जी। रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीताया पतये नमः। Beautiful जी. Wonderful. Thank you. Thank you. அந்த இதை மிஸ் பண்ணிட்டோம். ஆமா, அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால நான் இன்டரப்ட் பண்ணல சார். நம்ம கிளாஸ் என்ன? முடிக்கிறச்சு வேணா தன்வந்திரி ஸ்லோகா சொல்லலாமா? ஓகே ஓகே. இப்பவும் சொல்லிடலாம், அப்புறமும் சொல்லிடலாம். சரி, ஓகே சார். பகவான் ஏதோ நம்ம 2 வாட்டி சொல்லணும்னு சொல்ல வைக்கிறார் போல இருக்கு. அதை எப்படி பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே பூதகலசஹஸ்தாய நிர்வாமய விநாசாய त्रैलोक्यनाथाय धन्वन्तरिमाविष्णवे ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्तये भूतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरिमाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्तये भूतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरिमाविष्णवे नमः। எல்லோரோட ஆரோக்கியமும் உடல்நலமும் நல்லா இருக்கணும், நல்லா வேண்டிக்கிறோம். அனுஜாஜி திருப்பியும் இந்த ராமாய ராமச்சந்திரா சொல்லிடுங்கோ, அதுக்கப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நுஜாஜி அனுஜாஜி One சொல்றேடா. second. சொல்றேன். रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीताया पतये नमः। சூப்பர் ஜி, சூப்பர் சூப்பர். 6 ஸ்லோகங்கள் பண்ணிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம், 9 ஸ்லோகங்கள் முடியும். முதல்ல ஞான ஸ்லோகங்கள். ஓம் अस्य श्रीरामरक्षास्तोत्रमन्त्रस्य बुधकौशिकऋषिः श्रीसीतारामचन्द्रो देवता अनुष्टुप् छन्दः सीताशक्तिः श्रीमद् हनुमान् कीलकम् श्रीरामचन्द्रप्रीत्यर्थे रामरक्षास्तोत्रजपे विनियोगः। अथ ध्यायेदाजानुबाहुं धृतशरधनुषं बद्धपद्मासनस्थं पीतं वासोऽवसानं नवकमलदल स्पर्धिनेत्रं प्रसन्नं वामाङ्कारूढसीता मुखकमलमिलल्लोचनन्नीरदाभन् नानालङ्कारदीप्तन् दधतमुरु जटामण्डलं रामचन्द्रम् इति ध्यानम् चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनम् ध्यात्वा नीलोत्पलश्यामं रामं राजीवलोचनं जानकीलक्ष्मणोपेतै जटामुकुटमण्डितम् सासितूणधनुर्बाण पाणिन्नक्तै चरान्तकम् स्वलीलया जगत्रातु माविर्भूतमजं विभुम् रामरक्षां पठेत् प्राज्ञः
पापघ्नीं सर्वकामदां शिरो मे राघव पातु भालं दशरथात्मजः कौसल्येयो दृशौ पातु विश्वामित्रप्रियश्रुती घ्राणं पातु मखत्याता मुखं सौमित्रिवत्सलः जिह्वां विद्यानिधिः पातु कण्ठं भरतवन्दितः स्कन्धौ दिव्यायुधः पातु भुजौ भग्नेशकार्मुकः. ஸோ ஒன்றுன்னா சொல்றா. 4வது ஸ்லோகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஷிரோமே ராகவ பாத்து பாலன் நெத்தி தசரதாத்மஜः கௌசல்யேயோ திருஷௌ கண் பார்த்து விஸ்வாமித்ர பிரிய ஸ்ருதி காது கிராணம் மூக்கு பார்த்து மகத்ராத்தா முகம் வாய் சௌமித்ரி வத்சலः ஜிஹ்வா நாக்கு வித்யாநிதி பார்த்து கண்டம் தொண்டை பரதவந்திதः ஸ்கந்தௌ தோள்கள் திவ்யாயுதः பார்த்து புஜௌ கைகள் மேல் கைகள் பக்னேஷகார்முகः கரௌ கைகள் சீதாபதி பாத்து ஹிருதயம் இதயம். இது சாரி 7வதுலேருந்து இன்னைக்கு வருது. இன்னி கிளாஸ் 6 வரைக்கும் இன்னைக்கு முடிச்சிருக்கோம். அதாவது புஜௌ சார் கொஞ்சம் வாய்ஸ் ஃபீபிளா தான் சார் இருக்கு. எனக்கு இன்னைக்கு கிளியராவே கேட்கல. அப்படியா? பாக்கி எனக்கு எல்லாருக்கும் எப்படி மட்டும் இருக்கு? கேக்குது. ஆடிபிளா ரொம்ப தான் பாக்கி சார் எல்லாருக்கும் இருக்கு. ஆடிபிளா தான் சார் இருக்கு. பட் கொஞ்சம் லோவா இருக்கு. ஓகே. கொஞ்சம் கத்தி சொல்றேன். எனக்கு அந்த காதுல போட்டுட்டு மைக் போட்டு பேசுறது எனக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. ஸோ நான் கொஞ்சம் கத்தி பேசிக்கிறேன். ஸோ 6 ஸ்லோகங்கள், அதுல 4வது 5வது 6வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து புஜங்கள், அதாவது இந்த மேல் கைகள் அது வரைக்கும் தலை, நெத்தி, கண்ணு, மூக்கு, காது, வாய், தோள்கள், தொண்டை, தோள்கள், அப்புறம் இந்த மேல் கரங்கள் இது வரைக்கும் காப்பாத்து காப்பாத்துன்னு வருது. இப்ப 7வது ஸ்லோகத்துக்கு போலாம். கரௌ சீதாபதி பாத்து ஹிருதயஞ்சாமதக்ஞஜித் மத்யம் பாத்து खरध्वंसी नाभिञ्जाम्बवदाश्रयः. करौ கைகள், சீதா சீதை, பதி கணவன், பாத்து காப்பாற்றுவது, ஹிருதயம் இதயம், ஜாமதக்ஞ ஜாமதக்ஞனா ஜமதக்னியோடு மகன் யார் அது? பரசுராமர். ஸோ ஜாமதக்ஞ ஜித் அவரை ஜெயித்தவர், அதாவது பரசுராமரை ஜெயித்தவர். மத்தியம் மத்தியம்னா இந்த உடல், இந்த வயிற்று பகுதி, அப்டோமன் அந்த ஏரியா. பாத்து காப்பாற்றுவது, ஹரத் துவம்சி ஹர அப்படின்னு ஒரு ராட்சசனை அழித்தவர். கர ஒரு அசுரன், அவரை அழித்தவன் ராமர். இந்த சூர்பனகாவோட மூக்கு வெட்டின அப்புறமா வர போர்ஷன்ல இந்த கரன் வருகிறார். நாபி தொப்புள், ஜாம்பவான் ஆශ්‍රய, ஜாம்பவானுக்கு ஆශ්‍රய அடைக்கலம் கொடுத்தவர். என்ன சொல்ற? சீதையின் கணவரான ராமன் என் கைகளை காப்பானாக. பரசுராமனை வென்ற ராமன் என் இதயத்தை காப்பானாக. கரன் எனும் அரக்கனை கொன்ற ராமன் என் வயிற்றை காப்பானாக. ஜாம்பவானுக்கு அடைக்கலம் அளித்த ராமன் என் தொப்புளை காப்பானாக. அப்படி இன்னும்
4 அங்கங்களை பத்தி சொல்றார். ஒவ்வொரு க்ஷணா பார்க்கலாம். करौ सीतापति पातु हृदयै जामदग्न्यजित् करौ औ அது சீதா ரெண்டுமே நெடில் எழுத்துகள், பதி ரெண்டுமே குரில் எழுத்துகள். करौ सीतापति पातु பா நெடில் எழுத்து சொல்லுன்னா தூ ஷார்ட் ஆயிடும். ஹிருதயை ஹிரு ஹிருதயை யக்கு அப்புறம் ஞ வருது, ஏன்னா ஜ வருதுனால. ஹிருதயை ஜாமதக்ஞ இக்கு இன்னு ய 3 இருக்கு. ஜாமதக் ஜா நடுவில் எழுத்து மதக்ஞ ஜித் இக்கு இன்னு ய ஜி எல்லாமே குரில் எழுத்துகள். ஜா மட்டும்தான் நடுவில் எழுத்து. மதக்ஞ ஜித் மத்தியம் பாத்து மத்தியம் பா மேல ஒரு ஆகாத் கொடுத்து மத்தியம் பாத்து பா நடுவில் எடுத்து தூ ஷார்ட் ஆயிடும். கரத்வம்சி கர கர இல்ல கரங்கள் காய் கை கரன் அரக்கன். ஸோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ணு, ஏன்னா கரவுல வருது கரன் இங்க வருது. ஸோ ரெண்டும் சேர்ந்தாப்புல கேட்கக்கூடாது, தனித்தனியா இருக்கணும். கரத்வம்சி துவம் இது அண்ட் வ ரெண்டும் இருக்கிறதுனால ரமில் ஆகாத் கொடுத்து கரத்வம்சி வம்சி வம்சி வேண்டாம் வம்சி நாபைங் நா நெடில் எடுத்து பைங் ஞ வருது, ஏன்னா ஜா வருதுனால. நாபைங் ஜாம்பவதாஸ்ரய முழு ஸ்லோகம். करौ सीतापति पातु हृदयै जामदग्न्यजित् मध्यं पातु खरध्वंसी नाभैं जाम्बवदाश्रयः. இதெல்லாம் ஒண்ணுன்னா ராமன் வேற வேற பேர்ல கூப்பிட்டு வர்றார். சீதாபதி சீதையோட கணவனா இருக்கிற ராமரை பத்தி முதல்ல அவர் கரத்தை பார்க்கிறது. ஹிருதயம் ஜாமதக்ஞஜித் ஜமதக்னி நமக்கு தெரியும், அவரோட மகன்தான் பரசுராமன். அவரையும் ஒரு அவதாரனாக தான் நம்ம எடுக்கிறோம். இந்த காலத்துல இருக்கிற பூமியார் தான் அந்த காலத்துல பரசுராமரா இருந்தவர். சோ அவரை ராமர், அதாவது இந்த சீதையோட சுயம்பரம் நடந்தப்புறமா பரசுராமர் இவரை சேலஞ்ச் பண்ணுவார் ராமரை. அப்ப நடந்தது, அப்ப பரசுராமரை வென்றவர். அதனால அவரை ஜாமதக்ஞ ஜித் அப்படிங்கிறார். அப்புறம் இந்த கரன் அப்படிங்கிற ஒரு அசுரன். இந்த கரன்கிறது சூர்பனகையோட ஒரு பிரதர், அண்ணன். சூர்பனகையோட மூக்கு லக்ஷ்மணன் கட் பண்ணி அறுத்துறதுனால அவ போய் கரண்ட சொல்றார். உடனே இந்த கரண் அந்த தண்டகா ஃபாரஸ்ட் அதுல ஜனஸ்தன அப்படின்னு ஒரு ஏரியாவை, அதுலதான் இந்த ராட்சசர்கள் எல்லாம் இருந்தா. அந்த ராட்சசர்களை ரூல் பண்ணவர் இவர், இந்த கரண். அவர் தன்னோட 14 அசுரர்களை அனுப்புற ராமர லக்ஷ்மணனையும் வதம் பண்றதுக்கு. ஆனா ராமர் 14 நிமிஷத்துல இந்த 14 அசுரர்களையும் வதம் பண்ணிடுறார். அப்புறம் ராமர் லக்ஷ்மணன் சொல்ற, நீ சீதாவை அழிச்சுண்டு குகைக்குள்ள போயிடு, நான் இந்த கரனை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற. அந்த கரண் அப்புறமா தானே வரான். பெரிய சேனையை எடுத்துட்டு 14,000
அரக்கர்களை கொண்ட ஒரு சேனையை எடுத்துன்னு வரான். எல்லாரையும் பார்த்த உடனே ராமர் எல்லாரையும் எல்லா அரக்கர்களையும் வதம் பண்ணிடுறார். சோ அந்த கரனோட முழு பலமும் போயிடுறது. சோ அதனால இந்த கரனை தானே வரான். கடைசியில கரனும் திரிஷிரஸ் 3 தலை உள்ள ஒரு ராட்சசனும் அவ 2 பேரும் மட்டும்தான் இருக்கா. அவளையும் ராமர் வதம் பண்ணிடுறார். சோ அந்த கரனை வதம் பண்றவர். அடுத்தது அவரை அந்த மாதிரி அந்த ராமனை என்னோட இந்த மத்தியம பாகம், இந்த வயிற்றிடம், இது அப்டமன், அதை காப்பாற்று அப்படிங்கிறார். அடுத்தது ஜாம்பவதாஸ்ரய, ஜாம்பவானுக்கு அடைக்கலம் கொடுத்தார். ஜாம்பவானுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு ராமாயணத்துல. ஜாம்பவான் தான் அனுமாருக்கு தன்னோட பலம் என்ன அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறார். ஜாம்பவான் பிரம்மன் மகன் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த ஜாம்பவான் தான் அனுமாருக்கு தன்னோட பலத்தை நினைவு மூட்டுறார். இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கு அனுமாருக்கு அவரோட பலம் மறந்து போயிடுது. ஏன்னா அவருக்கு எப்ப அவரோட பலம் தெரியுமோ அவர் போய் சூரியனே தன்னோட வாய்க்குள்ள எடுத்துருவார். அந்த பலம் அவருக்கு இருக்கிறதுனால அவருக்கு அவரோட தன்னோட பலம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு அந்த பலத்தை மறைச்சு வச்சிருந்தா. அதை ஞாபகம் மூட்டி வச்சது இந்த ஜாம்பவான். அதனால்தான் அவரால் இந்த சௌயோஜன 100 யோஜனம் இருக்கிற இந்த கடலை தாண்டி லங்கைக்கு போக முடிஞ்சது. அதனால் ஜாம்பவானுக்கு ஒரு மகத்தான இடம். அவருக்கு ஆசிரியம் கொடுத்தார் அப்படிங்கிறது ராமருக்கு. அந்த மாதிரி ராமனையும் என்னை காப்பாத்துவான. எதை காப்பாத்தணும்? நாபிய. சோ கரௌ சீதாபதி பாத்து ஹிருதயம் ஜாமதக்ஞஜித் மத்தியம் பாத்து கரத்வம்சி நாபீம் ஜாம்பவதாஸ்ரய. 8வது ஸ்லோகம். சுக்ரீவேஷ கட்டி பாத்து சக்தினி ஹனுமத் பிரபு உரு ரகுத்தம பாத்து ரக்ஷக் குலவிநாசக்ருத். சுக்ரீவ ஈஷ, சுக்ரீவனின் ஈஷன். ஈஷன்னா மாஸ்டர், தலைவன். சுக்ரீவ ஈஷ. கட்டிம்னா இடுப்பு, பாத்துனா காப்பானாக. சக்தினி அப்படின்னா இடைகள், ஹிப்ஸ். கட்டிம்ங்கிறது வெயிஸ்ட், சக்தினிங்கிறது இடைகள், ஹிப்ஸ். ஹனுமத் பிரபு, ஹனுமானோட பிரபு, தலைவர். ஊருனா தொடைகள், தைஸ். ரகு உத்தம, ரகு குலத்தில் உத்தமமான மிகச்சிறந்த. பாத்து காப்பாற்றானாக. ரக்ஷகுல ராட்சச குலம், விநாசகிருத் அழிப்பவன். சுக்ரீவனின் தலைவன் என் இடுப்பை காப்பானாக, அனுமனின் தலைவன் என் இடையை காப்பானாக. ரகுகுலத்தில் மிகச் சிறந்தவனும் அரக்கர் குலத்தை அழித்தவனும் என் தொடைகளை காப்பானாக. போன அதாவது 6வது ஸ்லோகம் வரைக்கும் மேல் கைகள் வரைக்கும் வந்தது. 7வது ஸ்லோகத்துல கைகள், ஹிருதயம், இந்த மேல் உடம்பு, அப்புறம் நாபி, அது வரைக்கும் வந்தது. இப்ப இந்த 8வது ஸ்லோகத்துல அது கீழே வேஸ்ட், இடுப்பு, இடை, தொடை,
அது வரைக்கும் வந்திருக்கு 8வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகம் இல்ல 8வது ஸ்லோகம் முழுசா ஒவ்வொரு க்ஷணமா பார்த்துக்கலாம். சுக்ரீவேஷ கட்டீபாத்து சுக்ரீ சு மேல ஆகாத் கொடுத்து சுக்ரீவேஷ வே நடுல எடுத்து சுக்ரீவேஷ கட்டீபாத்து. சில இடத்துல இத கட்டிம் பாத்துன்னு படிச்சிருக்கேன். ஆனா முக்காவாசி இடத்துல இந்த கட்டி பாத்து தான் பார்த்திருக்கேன். ஸோ அதனால இந்த கட்டி பாத்து மட்டும்தான் எடுத்துருக்கேன். கட்டி பாத்து சக்தினி சக்தி ச இக்கன் த இருக்கிறதுனால ச மேல் ஆகா கொடுத்து சக்தினி தினி தினி இல்ல சக்தினி ஹனுமத் பிரபு ஹனுமத் பிரபு உரூரகூத்தமப்பாத்து உரு உ ரூ ரூ நடுவில் எடுத்து ரகு ரூ அண்ட் கு ரெண்டுமே நடுவில் எழுத்துகள். உரூரகூத்தமப்பாத்து ரக்ஷக் குலவிநாசக்ரத் ரக்ஷக் தமிழாகத் ரக்ஷக் குலவிநாசக்ரத் சுக்ரீவேஷ கட்டீபாத்து சக்தினி ஹனுமத் பிரபு உரூரகூத்தமப்பாத்து ரக்ஷக் குலவிநாசக்ரத். 9வது ஸ்லோகம். ஜானுனி சேது கிருத்பாத்து ஜங்கே தசமுகாந்தகः பாதௌ விபீஷணஸ்ரீதः பாது ராமோக்கிலம் வபுஹு. ஜானுனி முழங்கால்கள், நீஸ் சேது கிருத் சேதுவை படைத்தவன், சேதுவை கிருத் பண்ணின சேதுவை பண்ணவன் ராமர் சேது. பாத்து காப்பானாக. ஜங்கே ஜங்கே ஜங்க அப்படின்னா இந்த கீழ்கால் கணுக்கால் ஷின் ஏரியா. ஜங்கே தசமுகா தசமுகானா ராவணன் 10 தலைகள் உள்ளவன். அந்தகஹ வதம் செய்தவன். பாதௌ பாதங்கள். விபீஷண விபீஷணன். ஸ்ரீதஹ ஸ்ரீதஹன செல்வத்தை, ஸ்ரீனா செல்வம், ஸ்ரீதஹன செல்வத்தை கொடுத்தவன். பாத்து காப்பாற்றுறது ராமர். அகிலம் முழுதாக. வப்புஹு உடம்பு. சேது பாலத்தை அமைத்தவன் என் முழங்கால்களை காப்பானாக. 10 முகங்கள் கொண்ட ராவணனை வதைத்தவன் என் கணுக்கால்களை காப்பானாக. விபீஷணனுக்கு செல்வத்தை அருளியவன் என் பாதங்களை காப்பானாக. ஸ்ரீராமர் என் முழு உடலையும் காப்பானாக அப்படிங்கிறது. ஸோ இதுதான் முழுசா ஒவ்வொரு அங்கமா சொல்லி கடைசியில எல்லா உடம்பையும் முழு உடம்பையும் ராமர் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். ஜானுனி சேது கிருத்பாத்து ஜானுனி நீ நெடில் எழுத்து. ஜானுனி சேது சே நெடில் எழுத்து. இழுத்து சொல்லணும்னா தூ ஷார்ட் ஆயிடும். சேது கிருத்பாத்து சேத்துக்ரு இக்கு வரக்கூடாது. சேத்துக்ரு அப்படி சொல்லக்கூடாது. சேது கிருத்பாத்து கிருத்பா கிருமலாகாது கொடுத்து கிருத்பாத்து ஜங்கே இங்க ஜாயிண்டா இருக்கிறதுனால ஜ மேல் ஆகாத் கொடுத்து ஜங்கே தசமுகாந்தகஹ தசமு குறில் எழுத்துகள். காந்த கா கா இல்ல காந்த கா மேல் ஆகாத் கொடுத்து காந்தகஹ பாதௌ விபீஷணஸ்ரீத பாதௌ எல்லாமே நெடுஎழுத்துகள். விபீஷ விபீ பி விபீஷ்ண சொல்லலாம்,
விபீஷ்ண சொல்லலாம், ரெண்டுமே சேர்ந்தான். ஸோ விபீஷண தான் முக்காவாசி இடத்துல பார்த்திருக்கேன். பாதௌ விபீஷண ஸ்ரீத நஸ்ரீண மேல ஆகாது நஸ்ரீத பாத்து ராமோக்கிலம் வபு ராமோக்கி ராமோ ரெண்டுமே நெடுவெழுத்துகள் கிலம் வபுஹு जानुनी सेतु कृत्पातु जङ्घे दशमुखान्तकः पादौ विभीषणश्रीद पातु रामोऽखिलं वपु. சார் பிராக்டிஸ் பண்ணலாமா? Yeah, please. அனுஜா ஜி 7. करौ सुधा करौ सीता sorry करौ सीतापतिः पातु हृदयेञ्जामदग्न्यजित् मध्यं पातु करध्वंसी नाभिञ्जाम्भवताश्रयः. Very nice. இது கொஞ்சம் கஷ்டம் திண்டாடுனேன்னு தெரியல, நல்லா தான் சொல்றேன். கொஞ்சம் இப்படி தடுமாறாம சொல்லிருக்கலாம். வெரி நைஸ். அது டக்குன்னு லயம் வரல. பாலாஜி ஜி. जय श्री कृष्ण सर. சரி, சரி. सुग्रीवेश कटीपातु सक्तिनी हनुमत् प्रभुः ऊरूरहूत्तमपातु रक्षक कुलविनाशकृत्. பியூட்டிஃபுல் ஜி. அது ஊரு அண்ணா உரு தான். ओके தமிழ்ல ஊரு எழுதியிருக்காங்கல்ல. கரெக்ட், उरू ஊரு தான் கரெக்ட். சாரி, நீங்க தான் ओ கரெக்ட் சொன்னீங்க. ओके Yes, yes. சித்ரா ஜி. காமேஸ்வரி ஜி. வந்துருது சாரி இப்ப சொல்றேன். जानुनी सेतु कृत्पातु जङ्घे दशमुखान्तकः पादौ विभीषण स्नीद पातु रामोऽखिलं वपुः. पादौ विभीषण श्रीद पादौ विभीषण स्निध पातु श्रीद रामो श्रीद விபீஷண ஸ்னீதம் போட்டிருக்கு. சொல்லு ஸ்ரீ. அது விபீஷண ஸ்னீதன் போட்டிருக்கு. ஸ்ரீத ஸ்ரீத பாதௌ விபீஷண ஸ்ரீத பாது ராமோசிலம் வபுஹு. ஸ்ரீ தானே எழுதியிருக்கேன், கரெக்டா தானே எழுதியிருக்கேன். ஸ்ரீதான் இருக்கு, அது ரெண்டா இல்ல சார். ஸ்ரீ அது ஸ்னீ. ஓகே ஓகே சொல்லவா? இல்ல பரவாயில்ல, சொல்லிட்டேன். ஓகே ஓகே ஓகே. காமேஸ்வரி ஜி. करौ सीतापतिः पातु हृदयञ्जामदग्न्यजित् मध्यं पातु करध्वंसी नाभिञ्जाम्बवताश्रयः. பியூட்டிஃபுல் ஜி. இந்த கரத்வம்சி மட்டும் இந்த க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இல்ல அந்த கரவு மாதிரியே கேட்கறது, அதுக்காக சொல்றேன். करध्वंसी சரியா சார்? இப்ப இந்த கொஞ்சம் பெட்டரா இருந்தது. ஓகே சார். இல்ல இந்த கரவு கைகள், இது கரன். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணும், அதுக்காக.
गायत्री जी। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। सुग्रीवे शक्कटीपातु सक्थिनी हनुमत्प्रभुः ऊरूरभूतमपातु रक्षकुलविनाशकृत्। जय श्री कृष्ण। பியூட்டிஃபுல் ஜி, வெரி நைஸ். சக்தினி அந்த த கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, பாக்கெல்லாம் ஒண்டர்ஃபுல்லா. लक्ष्मी गोपाल जी। जय श्री कृष्ण जी. பியூட்டிஃபுல் ஜி. கொஞ்சம் நெட்வொர்க் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, பாக்கி ஆனா சொன்ன வரைக்கும் நல்லா சொன்னேன். लता जी। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण. करौ सीतापति पातु कृतयै चामदत्यजत् मध्यं पातु करत्वंसि नापीं जाम्बवधाश्रयत। இந்த கரத்வம்சி அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரன்னு கேட்கறது க இல்லது ஹ. இந்த கல ஹ கலந்தேன்னா முழுசா உள்ளேந்து கொண்டு வந்தேன்னா இந்த கல இந்த ஹ ரெண்டும் கலந்து வந்ததுன்னா khன்னு வரும். அண்ட் हर கரத்வம்சி சி வந்து கொஞ்சம் हर நெடில் எழுத்து. हरत्वंसि। பியூட்டிஃபுல், வெரி थैंक्स। நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். मैथिली जी। जय श्री कृष्ण। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். सुग्रीवे शक्कटीपादु सक्तिनी हनुमत्प्रभुः ऊरूरमुत्तमपादु रक्षकुलविनाशकृत्। பியூட்டிஃபுல், வெரி நைஸ். राजी जी। जानुनी सेतु कृत्पातु जङ्घे दशमुखान्तकः पादौ विभीषणशीतः पातु रामोऽखिलं वपुः। பியூட்டிஃபுல், வெரி நைஸ். थैंक यू सर। जय श्री कृष्ण। भवानी जी। जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण. करौ सीतापतिः पातु हृदयञ्जामदग्न्यजित् मध्यं पातु खरध्वंसि नाभिं जाम्बवद आश्रयः। சூப்பர் சூப்பர் சூப்பர். அதெல்லாம் நல்லா இருந்து இந்த ஹிருதயை நாபை அந்த ஞ மட்டும் உங்களுக்கு ஹிருதயன் சொன்னேன், நாபிம் சொல்றேன், அது மட்டும் கொஞ்சம் हृदयन् ஹிருதயன் இல்ல, हृदयञ्जाम् ஹிருதயை ஞ வரணும், ஞாபகத்தோட ஞ. ज्ञा हृदयञ्जाम् ओके ज्ञा ओके அதே மாதிரி நாபை ஜாம்ப. नाभिञ्जाम्ब ओके கரெக்ட். सर प्रैक्टिस பண்ணிக்கிறேன். பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். जय श्री कृष्ण। सुभाषिनी जी। जय श्री कृष्ण। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். सुग्रीवे शक्कटीपातु सक्तिनी हनुमत्प्रभुः ऊरूरघूर्थमपातु रक्षकुलविनाशकृत्। பியூட்டிஃபுல், வெரி நைஸ். சக்தினி அது மட்டும் த கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, பாக்கி எல்லாம் சார் wonderful. காதுல கொஞ்சம் வீலிங் சார், மன்னிக்கணும். சக்தினி அந்த த கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, பாக்கி ஓகே எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஓகே, தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. श्यामला जी। जय श्री कृष्णा जी। जय श्री कृष्ण जी.
जानुनी सेतु कृत्पातु झङ्खे दशमुखान्तकः पादौ विभीषणश्रीथ पातु रामोऽखिलौ वपुः. Super. Very nice. थैंक यू जी. जय श्री कृष्ण जी. Krishna. सुभाषिनी जी. जय श्री कृष्ण सर. Jai Shri Krishna. करौ सीतापति पातु हृदयं जामदग्न्यजित् मध्यं पातु करध्वंसी नाभिं जाम्बवदाश्रयः. Super. Very nice. அந்த ஹிருதயைன் நாபை ஆ, அந்த ஆ, ஞா ஆ, மட்டும்தான் கொஞ்சம் பார்த்தேன். ஆ. பாக்கியெல்லாம் பர்ஃபெக்டா. ஆ, सुभश्री जी. सुग्रीवेशकटीपातु सक्थिनी हनुमत्प्रभुः ऊरुरघूतमपातु रक्षः कुलविनाशकृत्. Super. Very nice. Very nice. Thank you, sir. Wonderful. विश्वनाथ जी. जय श्री कृष्ण. Jai Shri Krishna. जानुनी सेत कृत्पातु जङ्गे दशमुखान्तकः पादौ विभीषणश्रीद पातु रामोऽखिलौ वपुः. Beautifully. Very nice. Very nice. विजयलक्ष्मी जी. चल रहे. जय श्री कृष्ण सर. Jai Shri Krishna ji. करौ सीतापतिः पातु हृदयं जामदग्न्यजित् मध्यं पातु खरत्वंसी नाभिं जाम्बवदाश्रयः. Super ji. Very nice. ரொம்ப நல்லா. Thank you, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. ரொம்ப நல்லா. सर நான் சொல்றேன். சொல்லுங்க. सुग्रीवेशकटीपातु सक्थिनी हनुमत्प्रभुः ऊरुरघुत्तमपातु रक्षक कुलविनाशकृत्. Super ji. Very nice. Very nice. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ அந்த ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இது சொல்லிடலாமா? எஸ் சார். ஒரே ஒரு ओम नमो भगवते वासुदेवाय वासुदेवाय धन्वन्त्रये सुतकलशहस्ताय सर्वामय विनाशाय महाविष्णुवे नमः. धन्वन्तरि महाविष्णवे नमः. ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये सुतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्त्री धन्वन्तरि महाविष्णवे नमः. ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये सुतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. श्री कृष्ण. Thank you. Thank you. जय श्री कृष्ण. थैंक यू सर. Thank you, sir. थैंक यू सर. जय श्री कृष्ण सर. थैंक यू जय सर. श्री कृष्ण. थैंक यू सर.